ஃபேன் ஜோன் கொஸ்டின்ல ரெட் கார்பெட் அர்ச்சனாக்கு விரிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க போல. இந்த மாயாவும் பூர்ணிமாவும் ஒரு பிளானை போட்டு ரெட் கார்பெட் ஃபேன் ஜோனா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு 2 ரெட் கார்பெட்டையும் எடுத்து காலில் ஷூ மாதிரி மாட்டி விட்டுட்டாங்க. என்னடா என்னம்மா இது? உடனே நம்ம விசித்திரமா இதெல்லாம் அர்ச்சனோட ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு நக்கலா பதில் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் என்னதான் ஃபன்னா இருந்தாலும் மணி பாக்ஸ் யார் எடுக்க போறாங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. பூர்ணிமா மாயா கிட்ட நான் வெளியில போக தயாராயிட்டேன், நான் அதை எடுத்துட்டு போக ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா என்னோட ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும், என்னால என்ன பண்றதுனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாயா. பட் நீங்க எடுத்துட்டு போனாலும் நான் அதுக்கு ரெடி ஆயிட்டேன், நான் தனியா விளையாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அர்ச்சனாக்கு ரெட் கார்பெட் வந்ததை பார்த்துட்டு நம்ம மாயா மைண்ட மாதிரி பேசாம அந்த அமௌண்ட்டை நான் எடுத்துட்டு போயிடுவா, ஏன்னா நான் டைட்டில் ஜெயிக்க மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு, அப்படியே நான் கஷ்டப்பட்டு ஃபைனல் போய் ரன்னர் அப்பே ஆனாலும் பெரிய லெவலில் அமௌண்ட் வராது, பட் ஆனால் அதுக்கு இந்த அமௌண்ட் பெருசு தான் அப்படின்னு மாயாக்கு பூர்ணிமாவும் பூர்ணிமாக்கு மாயாவும் மாறி மாறி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மாஸ்டர் பிளான். இன்னைக்கு எபிசோட்லயாவது ஃபுல்லா காட்டிடுவாங்க யாரையும் எடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைச்சா இன்னைக்கும் எடுக்கல. ஆனா லைவ் பார்த்த நிறைய பேர் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா அதை எடுத்தது பூர்ணிமான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கான எபிசோட்ல அது காட்டல. ஒருவேளை நாளைக்கு காட்டுவாங்களோ என்னமோ, அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.